மழைக்கு கூட கோவில் பக்கம்லாம் ஒதுங்காத நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ போக போகிற கோவில் ஒன்று இல்லை 3. அந்த 3 கோவில் எது எதுன்னா இந்த 3 கோவில் போகிறதுக்காக சென்னையிலேருந்து திண்டுக்கல் நம்ம எப்படியெல்லாம் வந்தோம், வரும்போது நமக்கு நடந்த சம்பவம், வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு எங்களுக்குள்ளே நடந்த ஒரு போராட்டம், இதெல்லாம் கொண்ட ஒரு vlog நம்ம சேனலில் இருக்குது. ஃப்ரீனா பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் 94 பேர் பார்த்துருக்காங்க. 95ஆவதாக யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஓகே தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம போக போகிற ஃபஸ்ட்டு கோவிலுக்கு நம்ம இருக்க லொக்கேஷன், அதாவது திண்டுக்கல்லேருந்து நம்ம கூகுளில் காட்டுற கிலோமீட்டரே 244. போடுறா தலையில் போடு. 244 கிலோமீட்டர்னால் அப்போ எந்த கோவிலாக இருக்கும்? வேறு எங்கேயும் இல்லை, கடலோரமாக இருக்க நம்ம திருச்செந்தூர் முருகர் கோவில். வர வழியில் இருக்க அவ்வளோ பார்க்கிங்கை விட்டு எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம நண்பர்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், பீச்சில் காரை போடுறோம், சாமியை பார்க்குறோம், வெளில வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னானுங்க. சரி, ஆல்ரெடி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அதனால் பீச்லேயே கார் பார்க்கிங் இருக்கும், போட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கரெக்டாக எங்கள் நேரம் பீச்சில் இந்த பார்க்கிங் வந்து ரெனோவேஷன் போயிட்டுருக்கு, நோ பார்க்கிங்னு சொல்லிட்டாங்க. இவங்களை நம்பினதுக்கு திருச்செந்தூரில் ஒரு பார்க்கிங் இல்லை, என்ன தான் இருந்த பார்க்கிங்கில் விட்டு வந்துட்டேன்னு சொல்கிறா. சரின்னு ஒரு ஓரமாக காரை போட்டுட்டு ஒரு வழியாக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக அப்போன்னு பார்த்து கூட இருந்த ஒரு நண்பருக்கு 244 கிலோமீட்டரில் வராத காலைக்கடன் கரெக்டாக கோயில் வாசலில் வந்துடுச்சு. சரின்னு அவர் வர வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதே மாதிரி எனக்கு திருச்செந்தூர் இதுதான் ஃபஸ்ட் டைம். வரும்போதே நம்ம நண்பர்கள்லாம் கொஞ்சம் அரசல் பொரசலாக சொன்னாங்க, கோவில் போகிறதுக்கு முன்னாடி பீச்சில் குளிச்சுட்டு தான் உள்ளே போனோம் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு பீச்சில் குளிக்கிறதுன்றது லைட்டாக செட் ஆகாது, ஸோ அதனால் அதை நான் பெருசாக கண்டுக்கல. ஆனால் பீச் நெருங்க நெருங்க சுற்றி இருக்க பக்தர்கள்லாம் பண்ணினதை பார்த்தா ஒருவேளை நாம் தான் வந்து பெரிய தெய்வ குத்தம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ஆயிடுச்சு. சரி, வந்தது வந்துட்டோம், ஒரு 3 முங்கு தானே முங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, பனிக்கரடி மாதிரி இந்த ஹூடியை வேற போட்டு வந்துட்டேன். சரி, நம்ம முருகர் தான், கோச்சிக்கெல்லாம் மாட்டாருன்ட்டு கடல் தண்ணி எடுத்து ஒரு 3 தெளிச்சிக்கிட்டோம். ஆனால் எங்களை விட பெரிய கேரக்டர் ஒருத்தர் இருக்கார். கடல்லலாம் இறங்கணும்னு அவசியம் இல்லை, முருகர் என் மனசில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடலில் இறங்கின எங்கள் துணிமணியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் என்னங்க, இதை விட ஒரு பெரிய ஷாக் ஒன்று கொடுத்தானுங்க பாருங்க. திருச்செந்தூர் முருகர் கோவிலில் சாமியை பார்க்கும்போது வந்து மேலே இருக்க சட்டையை கழட்டிட்டு தான் உள்ளே போகணுன்றத ஒருத்தன் சொல்லலை. சென்னையிலேருந்து திண்டுக்கல்லுக்கு 7 மணி நேரம், திண்டுக்கல்லேருந்து திருச்செந்தூருக்கு 5 மணி நேரம். 6 பேர் கூட வந்தாங்க. ஒரு பைய சொல்லலை, சட்டை போடாமல் எதிராக சட்டை போட்டுட்டான். சட்டையை கட்டிட்டு தான் உள்ள போகணும்னு ஒருத்தன் சொல்லலை. சரி, இதெல்லாம் விடுங்க, கூட வந்தவனுங்க தான் இந்த மாதிரி. அந்த பீச்சிலேருந்து பார்க்கும்போது கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இவனுங்க சொன்ன மாதிரி போகிறோம் பார்க்குறோம் வரோம் தான் போல், ஜாலியாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க நெருங்க உள்ளே போய் இந்த கூட்டத்தில் சிக்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது
ஒரு பக்கத்துலேருந்து தகவல் என்ன வருதுன்னா இது கும்பாபிஷேகம் பண்ண டைமு, அதனால கூட்டம் பீக்கில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கூட வந்த நல்ல உள்ளங்களே இது சனிக்கிழமைடா அதனால தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்ம வீக் டேஸில் வந்தால் வந்து 1 மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு போயிடலான்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. மண்ணானாலும் அழகென்ற சொல்லுக்கு முருகா பழமுதிர் சோலை 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆளை விடுங்கடா சாமி. ராத்திரி 1 மணிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்ததுனால வெளியில் வந்தவொடனே ஃபஸ்ட்டு ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு உள்ளே இருந்த கூட்டமே பரவாயில்ல. சரி, ஃபஸ்ட்டு கோவில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்படி இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட்டு போகிற கோவில்லாம் இப்படிலாம் இல்லைடா, அங்கெல்லாம் ஈஸியாக சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை கேட்டுட்டு காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எடுத்து பார்த்தா மச்சான் ரிசல்ட் விட்டாங்கடா அப்படின்னு. ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே ஷாக். என் மனசுக்குள்ள ஆஹா அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா, நீங்களா இருந்தால் என்ன தோணும்? கண்டிப்பாக இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கால் வலிக்க சாப்பிடாம க்யூவில் நின்னதுக்கு முருகர் கொடுத்த பிளெஸ்ஸிங்னு தானே தோணும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா இது என்னோடய கடைசி செமஸ்டர். இது பாஸ்னால் டோட்டல் MBA கோர்ஸும் ஓவர், டிகிரி கையில் வந்துடும், ஒரு MBA கிராஜுவேட் ஆகிடலாம். சரி, நானும் உடனே இந்த நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுன்னு காரை ஓரம் கட்டிட்டு ரிசல்ட் பார்க்கலான்னு ரெடி ஆகினேன். காட்ட மாட்டாது. ஆனால் அதுக்குள்ளே அந்த நல்ல உள்ளமே திருப்பி கால் பண்ணி மச்சான் நான் உன் ரிசல்ட் பார்த்துட்டேன், உனக்கு 2 அரியர் அப்படின்ட்டான். 6 பேரும் நான்வெஜ் சாப்பிட்டாங்க, நான் ஒருத்தன் வெஜ்ஜு சாப்பிட்டேன். இதுக்காக 2 நாள் முன்னாடிலேருந்து வெஜ்ஜா இருந்தேன். வெள்ளிக்கிழமை வெஜ்ஜு, சனிக்கிழமை வெஜ்ஜு, செவ்வாய்க்கிழமை வெஜ்ஜு, வியாழக்கிழமை பாப்பா கூட வெஜ்ஜு. ஃபெயில், 2 சப்ஜெக்ட் அரியர். இதுலேருந்து என்ன தெரியுது? மூடிக்கிட்டு உழைச்சா மட்டும்தான் ஊதியம் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு கிடைக்காது. 4 செமஸ்டரில் 3 செமஸ்டர் கோயில் குளம்லாம் போகாத டைம்லேயே நான் ஆல் கிளியர் தான். 1000 கோயில் ஏறினாலும் உழைச்சாதான் உயர்வு. பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா, தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்புறம் என்னங்க, இந்த அரியர் நியூஸ் கேட்ட உடனே கோவிலுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக குறைஞ்சிருச்சு. சரியாவே காட்டல. இதுதான் நம்ம ஆக்டர் சூரியோட ஸ்நாக்ஸ் கடை. சரி, போனது தான் போயிடுச்சு, நிம்மதியாக சாப்பிடவாது செய்யலாம்னு. அட நல்லா வேற இருந்துச்சு. இன்னும் 2 போண்டாவை பிச்சு வாயில் போட்டுடலான்னு நினச்சேன். அது பொறுக்கல. சீக்கிரமாக வாடா, டைம் ஆயிடுச்சு, அடுத்து திருப்பரங்குன்றம் போகணுன்ட்டானுங்க. ராத்திரி 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது, நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. இன்னுமாடா கோவில்? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு கரெக்டாக எங்கள் நேரத்துக்கு அங்கே ஸ்பெஷல் டோக்கன் அவைலபிளாக இருந்துச்சு. டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரே ஓட்டம் சாமியை பார்க்க. இதுதான் நம்ம திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் கடந்து வந்த பாதை. பன்னெண்டு மணி நேரத்தில் முடிக்கலாம்னு நினச்சோம், 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே தான், ஆனால் மிஷின் ஃபெயில் தான். முக்கியமாக வந்து திருச்செந்தூரோட அந்த பீச் வியூ, அதுக்கப்புறம் வந்து அந்த பழமுதிர்ச்சோலையோட அந்த குட்டி
ஊட்டி ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. அந்த வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக சனி ஞாயிறு போயிடவே கூடாது. அப்புறம் என்ன, போன விளாக் 94 வியூ, இந்த விளாக் எத்தனை லட்சமோ.